அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெள்ளத் தெளிவாக விளக்கிய பிறகும், வணக்கம், கடந்த 2 நாட்களா என்னோட இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ஜாஃபர் அவரை பத்தி வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்குது. அடிப்படையாகவே மது, விபச்சாரம், வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் தான். அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசுவது என்பது அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இந்த தயாரிப்பாளர் ஜாஃபர் எனக்கு கொஞ்சம் உறவினர் தூரத்து உறவினர். அவர் ஒரு 5 வருஷமாக இன்றைக்கி ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் 4 AM காஃபி அண்ட் கிச்சன் காஃபி ஷாப் அமீர் அண்ட் ஜாஃபர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அமீர் சாரும் ஜாஃபர் அவரும் சேர்ந்து இந்த லா கஃபே ராதாகிருஷ்ணன் சாரில் திறந்துருக்காங்க. இங்கே இன்றைக்கி இதை திறந்து வச்சது பெரும் சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்து விட முடியாது. நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குமார் அவசரப்பட்டிய இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு, எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.